ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல். எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே எல்லாமே செஞ்சேன். இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா சில்லி சிக்கன். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு, ஒரு முட்டை, ஓகேவா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், நான் கலருக்காக அது போட்டேன். காரம் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் பெப்பரும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்கூப் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணால் போதும். அப்படியே சைட் பை சைட் காலிஃப்ளவர் பக்கோடாவும் செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா கட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா எனக்காக அப்புறம் கேப்சிகம், ஆனியன் அதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணியிருந்தாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் பேன் வச்சு ஆயில் ஊற்றி சிக்கன் மேக்னேட் பண்ணல அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு கடாய் வச்சு அதை ஃபுல்லாக கேப்சிகம், ஆனியன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லா சாஸும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜூஸியாக எடுத்தோன்னா சூப்பராக சில்லி சிக்கன் ரெடி ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா சிக்கனை எடுத்துக்கோங்க. யார் யாருக்கு சில்லி சிக்கன் பிடிக்குமோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சாப்டு கார்லிக், சாப்டு ஜிஞ்சர் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகம் ஒன்றா போட்டுக்கோங்க. நம்ம ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டு கேப்சிகம் செகண்ட் போட்டோன்னா அது ஒரு விதமாக இருக்கும். ஸோ இது மாதிரி போட்டு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் நான் கொஞ்சம் நேரம் போடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகுது, நான் அதனால் இதுலேயும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருப்பேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது நல்லா வேவட்டும். நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு கேப்சிகமும் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சது அது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வெந்து கூட இருக்கணும். அதனால் இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சோயா சாஸ் போட்டிங்கன்னா அது நல்லா திக் ஆகிடும். சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்டர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டு நம்ம எடுத்து ஒரு கப்பில் சர்வ் பண்ணி சாப்பாடு கூட தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். இந்த சில்லி சிக்கன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.